சந்தர்ப்பங்களில் உரையாற்றி இருக்கிறாங்க. அப்படி உரையாற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 3 வசனங்களை மறக்காமல் ஓதுவார்கள். இப்போ நம்ம ஓதுனோம் இல்லையா, அந்த 3 வசனங்கள் தான். ஆலா இம்ரானுடைய 102வது வசனம், அந்நிசாவுடைய 1வது வசனம், அல் அஹ்ஸாபுடைய 70 மற்றும் 71வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் நாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தும் இறையச்சம். அதில் 1வது வசனமாக அதிகமாக இந்த 3 வசனத்துடைய விளக்கங்களையும் நம்ம பார்க்க இப்போ நேரம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தினுடைய விளக்கங்கள் மட்டும் பார்ப்போம். ஆலா இம்ரானுடைய 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹு ஹக்கத்து கதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, தக்குல்லாஹு ஹக்கத்து கதிஹி, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன, நீங்கள் மரணித்து விடாதீர்கள். இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். இந்த வசனத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். தக்குல்லாஹு ஹக்கத்து காத்திஹி, அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய விதத்தில் எவ்வாறு பயப்பட வேண்டும்? வெளியில் எங்கேயும் போக வேண்டியதில்லை. இப்போ இந்த சகோதரி இறந்திருக்கிறாங்களே, அடக்கம் பண்ணியிருக்கிறாங்களே, இவர்கள் விஷயத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு எந்த விதத்தில் பயப்பட வேண்டும்? இவர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ இதுக்கு என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய ஏடுகள் மூடப்பட்டுவிடும். 3 நன்மைகளை தவிர மற்ற அனைத்து நன்மைகளும் இதோடு நின்றும். 1 சதகத்துல் ஜாரியா, அவர்கள் செய்த நிலையான தர்மம். 2வது, இவர்கள் யாருக்காவது கல்வியை கற்றுக் கொடுத்து அதன் அடிப்படையில் யாராவது ஒருத்தர்கள் செயல்பட்டு கொண்டு இருந்தார்கள்னா அந்த நன்மை இவர்களுக்கு போகும். 3வதாக சாலிகான குழந்தைகளுடைய பிரார்த்தனை. இந்த 3ஐ தவிர வேற எதுவும் இவர்களுக்கு போகுமா என்று சொன்னால் போவார். இவர்களுடைய விஷயத்தில் நான் பயப்படுறோம், அல்லாஹ்வுக்கு பயப்பட விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கத்தம் பாத்தியா ஓதினீங்க அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு பயந்த விதத்தில் பயப்பட வேண்டியதாக இருக்காது. இல்லை, நான் இவங்களுக்கு மௌலிது ஓதுறேன், பாத்தியா ஓதுறேன், யாசின் ஓதுறேன், இதெல்லாம் இவர்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று சொன்னால் இருக்காது. இதே ஹக்கத்து காதிகில வராது. அது எந்த விதத்தில் வரும் என்று சொன்னால், அல் பக்கராவுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் பேசி காட்டுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு வ மினன்னாசி மயக்கூலு, மனிதர்கள் சிலர் சொல்லுகிறார்கள், ஆமன்னா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன், வபில் யௌமில் ஆஹர், ஆஹரை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். மறுமையை கொண்டும் அல்லாஹ்வை கொண்டும் ஈமான் கொண்டால் அவன் மூமின் தானே, மூமின் என்று தானே நாம் கருதுகிறோம். அல்லாஹ் சொல்றான், வமா கும்பி மூமினின், அவன் மூமின் கிடையாது. ஏன் என்று சொன்னால் அவன் சொன்ன அந்த சொல்லில் அவன் உறுதியாக இருக்கவில்லை, அதன் அடிப்படையில் அவன் நடந்தவில்லை. அதே மாதிரி தான் இந்த ஹக்கத்து காத்திகி இருக்குல்ல, இதே அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படணும். எப்படி? இந்த சகோதரிக்காக இறைவா இவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக்கி கொடு, இவர்களுக்கு கௌசர் தடாகத்தில் நீர் அந்தக்கூடிய பாக்கியத்தை கொடு, உன்னுடைய அரசுடைய நிழலை கொடு, உன்னுடைய பாவத்தை கொடு, பாவம் மன்னிப்பை கொடு, இவர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துடுன்னு இவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற இந்த பிரார்த்தனை அவர்களுக்கு போய் சேரும், மற்ற எதுவும் போய் சேராது. அப்படியே நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அது விதத்தில் தான் போய் சேரும், அது பாவமாகத்தான் வந்து சேரும். இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு நேற்று இவங்க இருந்தாங்க, இன்னைக்கு மௌத்தாயிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டோம். நம்ம எல்லாம் நின்று இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். நாம் அனைவரும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இங்கே வந்து அடக்கமாகும். சொல்ல முடியாது, நாளைக்கு கூட வந்து நம்ம அடக்கம் பண்ணுவாங்க. அப்படி வரும்பொழுது நாம் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் விட்டு தூய்மையானவர்களாக சொர்க்கத்திற்கு உரியவர்களாக இங்கே வந்து சேரணும். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் அமர்த்தி கொள்ள வேண்டும். அடுத்த பார்த்து என்ன? வலா தமூதுன்ன, நீங்கள் மரணித்து விடாதீர்கள், இல்லா அன்தும் முஸ்லிம், முஸ்லீமாக மரணித்து விடாதீர்கள். இந்த குர்ஆனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது என்ன தோணுகிறது? சாவும் பொழுது நாம் முஸ்லீமாக இருக்கணும், அதுதானே? ஆனால் இந்த அர்த்தம் தான் இதில் இருக்கு. ஆனால் இதனுடைய உள்ள அர்த்தம் என்னவென்று சொன்னால், வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நாம் முஸ்லிம்களாக வாழணும். ஏனென்று சொன்னால் மரணம் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். பேசிட்டு இருக்கிற நான் இந்த பேச்சை முடிப்பனாங்கிறது சந்தேகம் தான். இங்கே இருக்கிற நாம் எல்லாம் வீடு போய் சேருவோமாங்கிறது சந்தேகம். எப்போ மரணம் வருங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் முஸ்லீம்களாக வாழணும். முஸ்லீம்னா யாரு? அல்லாஹ் அழகான விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். யார் நன்மையை செய்து நன்மையை ஏவி நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று கூறுகிறானோ அவனை விட அழகிய வார்த்தை கூறியவன் யார்? இதில் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய நன்மைகள் எது 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 பாவமானது, எது அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி கொடுத்தார்கள்ங்கிறத கற்றுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி கொடுக்காத நன்மைகள் என்ற பெயரில் செய்யக்கூடிய அனைத்தை விட்டும் நாம் தூர விலகி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம நாம செஞ்சோம் நாம சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு இல்லாமல் அதை மற்றவர்களுக்கு ஏவணும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு யூதனுடைய பிரேதம் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நின்று அதுக்கு மரியாதை செலுத்துவதோடு அவர்கள் கவலைப்படுகிறார்கள், ஒரு மனிதன் நரகத்துக்கு போகிறானே. இந்த கவலை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கணும். நாம சொர்க்கத்துக்கு போனா பத்தாது, நம்மளுடைய குடும்பமும் சொர்க்கத்துக்கு போகணும், நம்மளுடைய நண்பர்கள் சொர்க்கத்துக்கு போகணும், நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளுடைய ஜமாத்தில் இருக்கிறவர்கள் அனைத்து மனிதர்களும் சொர்க்கத்துக்கு போகணும் என்பதை நாம மனதில் வாங்கி கொண்டு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அதன் அடிப்படையில் அமைத்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும், அதே போன்று அல்லாஹ் சொன்ன இந்த வழிமுறைகளில் நடந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திற்கு உங்களையும் என்னை இந்த சகோதரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்து வாகியதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.